அதுதான் தலை. வாங்க வாங்க, நல்லா இருக்க பாசு. என்ன நம்ம ஏரியால பார்க்க முடியல இப்பெல்லாம். அந்த ஆளு அடுத்த ஏரியால பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. போ சட்டையை கிழிச்சிட்டு போட்டு வந்தா நான் நீ பெரிய ரவுடி. என்னைய மூஞ்சி மோல தலை தலை. ஏய் செல்லம். என்ன யாரை பார்த்து செல்லன்னு அந்த தீபெட்டி எடுத்து வா. போல தீபெட்டி எடுத்து வந்து தலைக்கு பத்த வச்சுட்டு. தலையில பத்த வைக்கிறியா? தீபெட்டி தீபெட்டி. சிகரெட் 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 சிகரெட். உங்க பெருமை தெரியணும்ல. பத்த வைக்க கூடாது அப்படி சொல்லாதீங்க. நான் என்ன முட்டா பேல? ஏங்க சிகரெட் எடுத்துட்டு வந்தேன், பத்த வைக்காம எடுத்துட்டு வரேன்னா ஏன்? ஏங்க தீப்பெட்டி இல்லாம இருந்திருக்கு, நாங்க இருக்கோம்ல. எதுக்கு தீப்பெட்டி ஒரு டஜன் இத்தனை பேர் இருக்கோம்ல. பத்த வைக்க மாட்டியலா? பத்த வைக்க மாட்டேன். பத்த வைக்கவே மாட்டேன். ஏன் நீ கேக்குறேன்? 15 நாளா வச்சிருக்கேன் இந்த சிகரெட்டை. ஏங்க பத்த வச்சுட்டா தீந்து போங்க. இவர் என்ன ரவுடி? அவரு 10 ரூபா கொடுத்து ஏன் வாங்குறது? வேணாம் தலைவா, வச்சு கொளுத்தி விட்டுருங்க. வந்ததுக்கு கொளுத்தி விட்டுருங்க. செல்லா நீங்க இருங்க செல்லா, நான் பேசிக்கிறேன். அந்த ஆளு எப்படி வாங்குறா மட்டும் பாருங்க, நான் பேசிக்கிறேன். என்ன என்ன தெரிஞ்சு போவோம் போய் ராணி. அப்பா அந்த ஆளு வந்ததுல இருந்து லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு யார் தெரியுமா? அவரை பத்தி தெரியுமா உனக்கு? அந்த ஆளு என்ன அவ்வளவு பெரிய வெண்ணையான்னு கேக்குறேன். சோத்த திங்கா சோத்த விட்டு சுண்ணாம்பு அப்படியே பேசாதமா. ரவுடி மோர கடைய பாரு. அப்படியே பேசாத. அதென்ன கண்ணை கீழ மச்சம் வச்சிட்டு வந்திருக்கா. அவரை பத்தி உனக்கு தெரியாது. உள்ள போய் பாடி இடி போட்டு அமுதேவி போங்க. ஆமா யாரு? மாசம் மாசமா இருக்கியா? நீ என்ன இப்படி ஒம்பளுக்குறா? என்னப்பா அந்த ஆளு ரவுடி மாசமா இருக்கியா? இந்தமா யாரு? அவனை பத்தி தான் பெரிய பேசிட்டா. அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அப்பா போங்க. இந்தமா இந்த ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்க. அதுல மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தா யார் மாப்பிள்ளை? இவராத்தான். அவர்தான் மாப்பிள்ளை. மூஞ்சி மோர கடை பாரு. இப்படியே மாலையும் மரியாதையும் எனக்கு தான் கிடைக்கும். அழகா இருக்கிற முதல் மரியாதை. அழகா இருக்கிற பொண்ணுங்களும் குரங்கு மாதிரி மாப்பிள்ளைய தான் கட்டுவாங்க. அதே மாதிரி ஆமா இங்க ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா இங்கப்பா ஒரு சாவு வீடா இருக்குன்னு வச்சுக்கவே. ஐயா தான் போனமா. ஐயா தான் போனமா. மாப்பிள்ளைனா நின்னா போனம்னா நீந்தாயா செவன நீரியா? என்ன வாயில அடிக்குது? முத்துராஜ் மகங்கறனால உன்னை பொறுமையா போறேன். அந்த ஆளு எனக்கு அப்பே இல்ல. வா சண்டைக்கு வா. வா சண்டைக்கு வா. ரைட். வா சண்டைக்கு வா. அந்த ஆளு அப்ப இல்லங்கறனால பேசாம இருக்கேன். அவர் மகதாயா நானு. சண்டைக்கு வாயா. என்ன உனக்கு பிரச்சனை? நீ வேணா அவர் தொட்டு பாரு பாப்போம். ஜவார் நான் பொறுமையா போறேன்னா சின்ன பிள்ளை. ஆமா என்ன நான் ஆம்பளையால ஒரு பொம்பளை கை தொட கூடாதுங்கிற காத்த. ஓஹோ கொடுமா கண்ணாடியை கொடுமா. கண்ணாடி வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ. ஆமா சரிமா சொன்னமா அதே கொடுமா. பரவாயில்ல அந்த பழக்கம் இருக்கா? அந்த கர்ச்சிப்பெல்லாம் கழட்டு, சட்டையை கழட்டு. சின்ன பிள்ளைங்கனால பேசாம கொளுத்தி விடுவேன். சிங்கங்கன்னா காய அடிச்சு விட்டுருவேன். தேவையில்லாம என்கிட்ட வம்பு பண்ண கூடாது. நான் வேட்டியை மடிச்சு கட்டுறேன். எங்க வேட்டி? வேட்டி எங்கடா? மாமி மரியாதையை காப்பாத்த. எப்படா கட்டுவ? அவன் வர்ற மாசி மாசம் ஆளான உனக்கு வாசிக்கிறான்டா. சூப்பர் மாப்பிள்ள. இப்படியே நம்ம தெருவில் ஓடம்னா காட்டு நாயா நானே கட்டிக்கிறேன். ஜிகு ஜிகு
ஏமா நீ வேணா டவுசர் இங்க பாரு என்ன இருக்குன்னு இங்க பார்க்க சொல்றேன். இங்க என்ன இருக்குன்னு ஏங்க, பார்க்க சொல்றேன். டவுசர் இல்ல, இல்ல. பெருசா இருந்தா நீ என்ன வேணா இல்ல இல்ல பேசுற. இந்தாங்க என்ன இருக்கு? இல்ல இல்ல வேட்டி அவுத்துக்கிட்டு இங்க வாருங்கண்ணா. சிங்கத்தை தொட்டுட்டா இன்னும் பாரு இன்னைக்கு பாரு என்ன ஆகும். ஏய், என்ன நடக்க போகுதோ. குண்டே ஒரு அப்பன்னு பார்க்க மாட்டேன். இங்க பாரு ஏய், ஐயோ அது ஒன்ன நம்பி எத்தனை குடும்பம் இருக்கு. என்ன குடும்பம் இருக்கு? இந்த ஆளு ஏமாத்திக்கிட்டு ஏமா தெரியுமா? என்ன குடும்பம் இருக்கு? அவர் சொல்லாமா அதை நம்பி எத்தனை குடும்பம் எங்க நீ இருக்கு. காட்டு. நீ காட்டு இங்க பாரு. எங்க? என்னை கை நீட்டிட்டீல என்னை தொட்டுட்டீல அடிச்சிட்டியல்ல. சரி நீ நல்ல ஏய், தைரியம் நீ இப்ப நல்லா பேசியா? என்ன இருக்கு நீ நல்ல நல்ல தைரியமா என்ன இருக்கு. நல்ல தைரியமான உள்ள இரு யாரு ஏய், வாய உடைக்க போறேன் இப்ப. அண்ணா என்ன இருந்தேன் என்ன சிங்கம் அந்த ஆளு என்ன கூட்டிட்டு வந்தியா? இல்ல கேக்குறேன். அந்த ஆளு என்ன உனக்கே சப்போர்ட் பண்ணி ஒன்னும் கொஞ்சம் அமைதியா இருந்தேன் அண்ணே உன்னை கும்பிடுறேன் ஏன்னா நீ பாட்டில சிங்கம்னு சொல்லி விட்ட. நீ எனக்காக அப்ப பேச நீ பேசி அவருக்காண்டி. புளிய நிறுத்து ஒரு அளவுதான் பொறுமை என்ன ஒரு அளவு? ஏ ஐயோ என்னது? அண்ணன் எவ்வளவு அடிச்சாலும் ஏ அந்த வெடியே இல்லையா? அந்த நீ நல்லா இருப்ப என்னாச்சு தலை என்ன ஆச்சு. ஹலோ தலை யார் தலை? இருடா. யார் தலை? தலை தலை யார் சிங்கம்? யார் சிங்கம்? ஆனா அவர் சர்க்கஸ் போயிருக்காரு அங்க சிங்கம் இருந்துச்சு அதை பார்த்திருக்காரு தொட்டுட்டில்ல என்னைய ஏ அந்த ஆள் ரவுடி மாதிரி இருக்காரு. என்ன இல்ல இரு. என்னைய மைத்த புடிச்சு அடிச்சில்ல என்னைய மைத்த புடிச்சு அடிச்சில்ல ஆமாமா நீ தைரியமான ஆளு இன்ப சொல்ல வாயா நீ அவனை மட்டும் மயிரை புடிங்க அடிச்சு பயப்படாத. எங்க அவர் கூப்பிடு கூப்பிடு தைரியம் தான் கூப்பிடு. வர சொல்லு வரமாட்டா வர சொல்லு. சொல்லியா வர சொல்லியா? சொல்லியா வர சொல்லியா? கூட்டிட்டு இரு தொட்டுட்டில்ல தொட்டிட்டியல்ல. இப்ப 10 நிமிஷத்துல பாரு என்னாச்சு. கொஞ்சம் ஆமா மேல அவ வீட்டுக்கு போயிடுவான் நானும் போயிடுவேன் தொட்டுட்ட 10 நிமிஷத்துக்குள்ள இப்ப அதான் நீங்க எல்லாம் 2 பேர் தாய்மார்ல உட்கார்ந்துருக்கீங்க யாரா சிங்கம் சொன்னது? ஒரு வார்த்தை யாரா சிங்கம் சொன்னது? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஏய் யாரா சிங்கம் சொன்னது? ப்ரோ ஏய் எவடா சொன்னது? ஏய் எவடா சொன்னது? சிங்கம் படம் பார்த்தாங்க சிங்கம் போட மாட்டாங்களா? பார்த்தாங்களா சொல்லி இருக்காங்க பஸ் ஒண்ணுமே ஓடாதா? ராணி நீ அவர் மேல கை வச்சிட்டீல்ல நான் பாரு டீ குடிக்கிறேன். அப்பா நீ முதல்ல டீ குடிச்சிட்டு வாடா போடா டீ குடிக்க பாரு உன்னால அப்ப அதத்தான் சொன்னா அப்படி. அவர் டீ குடிக்கிறேன்னு அவளா அடிச்சா 4 அடியோட போயிருப்பா. அவர் யார் தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சோர்ந்தீங்க. ஆனா ஐயோ இப்ப கண்ணாடி செத்துச்சு. நீங்க எல்லாம் என்னை முடிவு பண்ணி வந்திருக்கீங்க தெரியுது. ஏய் என்னை பழி கொடுக்க திட்டமுறைகளா? ஏய் ஒண்ணும் இல்ல
கோவப்படுறியா? தலை முறைங்க பட்டுக்கிறேன். முறைங்க தலை தொட்டுட்ட. இன்னும் 10 நிமிஷத்துல வருவாங்கடி. யார் வருவா? வருவாங்களா? வருவாங்க என்ன விடு. கூட்டிட்டு வானா நான் எங்க போவேன்? ஏய் போய் போன் பண்ணி வர சொல்லுங்க. 2 பேரும் சென்னையில இருக்கேன், 2 பேரும் சேலத்துல இருக்கேன். அவன் எப்ப வர? அப்புறம் இப்ப வருவாங்கன்னு சொன்னீங்க. சேதி கேட்டு வருவாங்க. நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறத கேட்டு ஹார்லிக்ஸ் ஐட்டா நீ பார்க்க. உனக்கு எதுக்கு ஹார்லிக்ஸ்? சுத்தியல எடுங்கப்பா. தொட்டுட்ட. போச்சு தலை கிளம்பிருச்சு. தலை நான் ஒரு 2 டயலாக் பேசிக்கிறேன் கொஞ்சம். இப்ப தலை கிளம்பிருச்சு. என்ன நடக்க போதோ அத்தா. இனி நீங்க யாரு என்னை வருத்தப்பட்ட பிரயோஜனம்ல தாயி. பார்த்துட்டீல்ல? ஐயோ சிங்கம் ஜீப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தெரியல உனக்கு. நான் கோவப்படுறேனா? சும்மா ஆட்டி பார்த்தேன். அவர் சிங்கன்றாரு, நீ பல்ல கடிக்கிற. 10 நிமிஷத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாரு. இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய ரணகலமாக போகுது. அவர் கலர் கேக்குறாரு, கொடுங்க. கொஞ்சம் இருங்கடா. இப்ப தாங்க என்னங்க? ஐயோ கண்ணு முன்னாடி பட்டாம்பூச்சியா பறக்குதுடா. அப்புறம் என்ன? ஐயோ அது நல்லதுதானங்க. கற்பழிப்பே. யாரையா? யாரையா? உன்ன சொன்னா? யாரையா? கோவத்துல யாரையோ கற்பழிச்சிருவேன். கோவம் வந்தா பொண்டாட்டின்னு பாக்குறேன். யாருக்கோ யாருக்கோ எனக்கு பொண்டாட்டின்னு சொன்னா யாருக்கோ புருஷங்கிற மரியாதை இல்ல. யாருக்கோ யாருக்கோ உனக்கு கல்யாணம் ஆகும்ல? ஆகும். அவனுக்கு நீ என்ன வேணும்? அவருக்கு நான் புருஷன். சீ, அவருக்கு நான் பொண்டாட்டி. அதுதான் உண்மை. ஏய் எனக்கு கல்யாணம் ஆகும்ல? ஆகும். அப்ப நான் யாரு அவளுக்கு? அவங்களுக்கு நீங்க புருஷன். நான் யாரு? பொண்டாட்டி. பாரு. நீ யாரு? புருஷன். யோ மாத்தி மாத்தி. நான் பொண்டாட்டி, அவருக்கு புருஷன். நான் புருஷன். நீ பொண்டாட்டி. பொண்டாட்டி. நானு புருஷன். நீ. ஏய் யாருக்கு? யாருக்கோ யாருக்கோ. அவ்வளவுதான். போயிட்டே இரு. ஓகேடா தல. சிங்கம் தப்பிச்சுக்கிச்சுடா. ஏய் யார் யா சிங்கம்? சிங்கம் தப்பிச்சு போயிருச்சுன்னு சொல்ல வரேன். காட்டுக்குள்ள நாளைக்கே ஒரு புள்ள வரக்கான். யாருக்கோ? ஏய் உங்க டைமிங் கரெக்ட், ரைமிங் தப்புடா. யாருக்கோ புள்ள வருதா எப்பறம் எனக்கு நான். இந்த நேரம் நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன சொல்லணும்? புள்ள வரக்கணும். நீ அது உங்களுக்கு சொல்லணும். சரிங்க 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 சரிங்க. நாளைக்கே ஒரு புள்ள வரக்கான். எங்களுக்கு நெல்ல போட்டு கொண்டு விடு அந்த புள்ளைய. ஏங்க நெல்ல முழுங்க. நீங்க தானே உங்களுக்குன்னு சொல்ல சொன்னீங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவேன். உங்களுக்கு அந்த மயிரை மட்டும் சரியா சொல்லுங்க. என்னை கூட்டு கொண்டு போய் வெட்டுறதுலயே இருக்க குறியா. என்ன இருக்குன்னு வெட்ட போறீங்க நீங்க? ஏய் உன்னை மன்னிச்சு விட்டுட்டு நீ ஒண்ணும் மன்னிக்க வேணாம். வா சண்டைக்கு. நான் கோவப்படல. நீ கோவப்பட்டு பாரு. நான் வா சண்டைக்கு வா. சண்டைக்கு போ. சண்டைக்கு வா. 12 மணி ஆயிடுச்சு மூதேவி. வா சண்டைக்கு வா. திங்கக்கிழமை நான் கத்தி எடுக்கிறது இல்ல. யா முருகனுக்கு வந்து சோமவாரம். ஆமா ஆமா விட மாட்டேன். தொட மாட்டாருமா. நாளை தப்பிச்சுட்டேன். உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். ஜாக்கெட்ட கட்டி போறாத பையன்டு. வா வா. ஏய் போயாண்டே. என்ன ரொம்ப பா. ஏய் செல்லம். பாசே பாசே ஏய் எங்க கிச்சிக்கிட்டு பாசே தொடக்கூடாதா? உருக வா உருக வா. பின்னாடி ஓரமா கொண்டு உருவிட்டு வா. நான் இப்பதான் வேணா உருவிக்கிற காயமாக்கிறாத. சரி என்ன போற போக்குல உன்னைய தான் கரெக்ட் பண்ண போறேன். ஒண்ணும் இல்ல. ஏய் அதுவே மலைக்கு நடக்க மாட்டேன் உட்காந்துருக்கு. பார்த்து ஏன் தொந்தரவு பண்ற? எதுக்கு நீ ஜாக்கெட்டே கட்டி? ஏன் உன்னை தொடக்கூடாதாக்க? ஏனே தொட்டா பிடிக்காது. ஏன் அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் மேஜாம திறந்த? என்னைக்கியா? அன்னைக்கு வண்டியில. வண்டியில என்னைக்கியா? அன்னைக்கு வந்தது எங்க அம்மாச்சியா? ஏய் ஏன் மாமியாவையா? அம்மாச்சியா? 90 வயசாச்சு. சரி அது எப்படி கரெக்டா உன் வளத்திலே இருக்கு? எங்க அம்மாச்சி என் வளத்தில தான் இருக்கும். என்ன கிழவிக்கு அறிவு வேணாமா? ஏன் வண்டிக்குள்ள போய் படுக்கிற கிழவி உன் சால் எடுத்து பொத்தி படுத்துக்கிட்டு இருக்கேன். அறிவு வேணா? நானும் போதையில வந்தவன் சாலை பார்த்தேன்னு நீ தான் படுத்திருக்கேன்னு நினைச்சு அஞ்சுட்டேன். எந்த பக்கம்? ஃப்ரண்ட் சீட்ல. கிளவி முன் சீட்ல எல்லாம் படுத்துருந்துச்சு. இப்பவும் நான் தான் அவுட்டா. அற போத நாயே. அதுதான் டிரைவர் திட்டிருக்காப்ல. எவன்டா சீட்ல ஓட்டையை போட்டே வேணும்.
சரி அது ஓகே, சரி பண்ணி இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இவர் கற்பனைக்கு ஒரு அளவு இல்ல. நீங்க ஒண்ணு என்னை மன்னிக்க வேணாம். சமாதானமா போவோம். நான் சமாதானமா வரல. நான் சமாதானத்துக்கு வந்துட்டேன். இதுக்கு மேலே வாங்க முடியாது என்னால். டயர்ட் ஆயிடுச்சு. இன்னொரு நாளைக்கு பார்த்துக்குறோம். ஓகே. ரொம்ப டேமேஜா இருக்கையா? ஆமாம். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? மாம்பழம் வியாபாரம் பார்க்குறேன். எது? மாம்பழம் ஃப்ரூட்டு. வா 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 வா. மாதா ஊட்டாத சொத்தை மாங்காய் ஊட்ட முடியாண்ணா. ஒரு பீஸ் மாங்காய் இருந்தால் ஒரு உண்டாக்குன்னு கஞ்சியை குடிக்கலாம். ஆமா, என்ன விலை? எப்படி என்ன ஒரு மாதிரியா கேட்குற? மாம்பழம் தான். மாம்பழம் தான். ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன். வேணுமா? இவ்வளவு அடி அடிச்சிருக்க. மாம்பழத்தை ஃப்ரீயா கொடுக்கணும். நான் ஃப்ரீயா கொடுக்கறதில்ல. என்னமோ இவருக்கு கப்பே கொடுத்த மாதிரி. உனக்கு இல்லையா மாம்பழம்? போயா 5000 ரூபா கூட வாங்கிக்கமா. நான் தான் வாங்கம்மா. அப்புறம் என்ன? சிகரெட்டே ஓசி வாங்கி தான் நான் கொடுத்தேன். 5000 ரூபா கொடுக்குறாராம் அவரு. நீ வேற ஆள் நினைச்சு சொல்லு. மாம்பழம் சாப்பிட்றதுல மாநிலத்திலேயே முதல் பரிசு வாங்கினேன் நான். யார் நீங்க? நீங்க மாம்பழம் சாப்பிட்ருக்கீங்க. உங்க லட்சணம் எனக்கு தெரியும். எப்படி நீங்க சாப்பிடுங்க மாம்பழம்? என்ன அடிக்கடி சொல்றேன், ஜாக்கெட்டை கலட்டி போறாதேன்னு. ஏற்கனவே உடம்பு குறைஞ்சு லூசா போயிடுச்சு. இந்த பயலுக கூட மாம்பழம் திங்க தெரியாத பயலுக. யாருக்கு திங்க தெரியாது? எங்களுக்கா? நீ தின்றுவ. மாம்பழத்தை எடுத்து கத்தி வச்சு அறுத்து அப்படி சொன்னா ஆளுக்கு ஒரு கீத்தா சாப்பிடுவோம். சொன்னா அறுத்து போடுவாங்கன்னு. அப்புறம் மாம்பழத்தை முழுங்கவா முடியும்? அறுத்து தான் சாப்பிட இந்த முடியும். மாம்பழத்துல கத்தி படலாமாடா? வேற லட்டு மாதிரி திருப்பதி லட்டாக்கு. அப்ப புட்டு புட்டு தான் திங்கணுமா? முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும். அப்படியே வாயில போட்டுருங்க. அப்படி இல்ல, முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும். சும்மா இருங்க. ஏற்கனவே அவர் கண்ணாடி போட்டு ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காரு. மேற்கொண்டு எட்டத்து பாருங்க. நான் செய்யறத அவர் செய்யறதா நினைச்சு சாந்தி அடையும். ஓஹோ. சிங்கத்துக்கு வாங்கி கொடு. அவர் கையில எடுத்து லேசா ஒரு நசுக்கு, காயா பழமா. அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். எப்படி? அப்புறம் உள்ளங்கை வச்சு அப்படியே அதக்கணும். அப்படி அதக்கி விட்டு அப்படி நுனியில ஒரு சின்ன செல்ல கடியா கடிச்சிட்டு அப்படி அமுக்கிட்டே உறிஞ்சணும். ஏயா பல்லுன்னு ஊதிக்கிட்டு இருக்க? அப்படி உறிஞ்சினா மாம்பழம் ஸ்லைஸ் சாப்பிட்ட மாதிரி குலக் குலக் குலக்குன்னு போகும் உள்ளுக்கு. கொட்டை வாய்க்குள்ள போயிடாம. அது நீ தான் கையை வச்சு அப்படி தடுத்து. அதுக்கு தான் கொட்டையை அறுத்து வீசிட்டு பழத்தை சாப்பிடணுங்கிறது. நீ ஆப்ரேஷன் பண்றதுலயே குறியா இருக்க. நான் அப்படி சொல்லல. சொல்லுங்க. ரொம்ப கவனமா இருந்துக்கிறேன். என்னன்னு மாம்பழம் விற்க வந்தவங்க அம்மா. அனாவசியமா பேசாத. இவ்வளவு நேரம் பேசுறேன், நம்ம பேசாம இருந்தேன். அவங்க அம்மா பத்தி பேசுறீங்க, எனக்கு படுகோம் வந்துடும் சொல்லிட்டேன். அவ்வளவு சொல்லுவேன். அவங்க அம்மா அவங்க அம்மா யாரு? எனக்கு தான் அது மாமியா. புரியுதா? அதனாலதான் அவர் கோபப்படுறா. அப்படி உங்களுக்கு மாமியா, அவருக்கு என்ன வேணும்? உனக்கு பொண்டாட்டி. கரெக்ட். அப்ப நீ என் மாமனார். மாமனார் முகர கட்டைய பாரு. மாமனார் கேட்டா அம்மா. மாமா கேட்டா அம்மா. ஓ மறந்துட்டாரியா சும்மா. இருங்கப்பா. அந்த ரவுடிக்கு என்ன மூலமா? ஒரு கெத்து. அவர் என்னதான் கெத்து. இன்னும் கட்டி வந்த மாதிரி. அழகேசன் பொட்டியில உட்கார போற எனக்கு தோதா இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்றேன் இப்படி தவிட்டே இருக்க ராக்கெட் என்னைக்காவது இடம் மாதிரி புருட்டுன்னு அங்கிட்டு. ஏமா நான் இருக்கிறது பிடிக்கல உனக்கு? யாரு நம்ம குடும்ப பரம்பரை எப்படி? ஏமா ஊர்ல அசிங்கமா பேச மாட்டா, ஒழுங்கா ஆடு.
ஹலோ என்ன என்ன தனியா அடிச்சு அரை ஆடுறீங்க? மணி நேரம் ஆகுது இப்படி இப்படின்னு என்ன மூஞ்ச மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க? வளர்த்து நான் ஐயா மூஞ்சி தானப்பா. ஆமா போஸுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல. ரெடியா கைய முதல்ல. போதும் கிச்சு கிச்சு காட்டி பாதி வலிக்க ஓட்டியாச்சு. ராணி சொல்லுங்கள். ராணி ம். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஹலோ வெளியே வெளியே ஹலோ வருதா? இந்தாங்க ஏன் இப்படி ஒரு மாதிரியா நெல்லி நிக்கிற? சரி ஓகே. அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ்மா என்ன உனக்கு பர்ஃபார்மன்ஸ் சும்மா இல்ல கலர்ற மாதிரி இருக்கு. டவுசர் கலர்ற மாதிரி இருக்கா? எனக்கு தான் பாவாடை கலர். அது ஒரு ஷேப் இல்ல அது ஒரு சேஃப்டிக்கு கைப்பிடி. அதுல கைய வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி என் கூட காதல் பண்ணுவாரு? ஏமா அவரே அதுல வச்சுக்கிட்டே பண்ணிக்குவாரா? தேவைப்படும் போது அது ஏதாவது கையை விட்டுருவான். நான் ஒன்று கேட்கலாமா? அவர் என்ன பிரசாத் பத்தில இருந்தாரு. கேட்கலாமா? கேளுங்க. ஏதோ கேட்க நினைக்கிறியா? தனியா கேளுங்க. தனியா பேசுனா கிறுக்கு போயலாம். ஏன் இப்படி கோவப்படுறாப்ல அப்ப கேட்க ரவுடி? போறியா? ஏன் இப்படி ரவுடி கோவப்படுறாப்ல? என்ன இந்த பக்கத்து? இந்த பக்கம் என்ன அடிபட்டு இருக்கே? மறு மச்சம்ல இருந்தா தான் ரவுடின்னு. நான் ஓகே தேங்க்யூ காட்ஸ். ஓகே இப்ப அடி வாங்க போறாப்ல. நான் உன்னை ஓப்பனா என்னது? ஒரு வார்த்தை கேட்கலாமா? வேண்டாம், நீங்க கோவப்பட்டீங்க. நீங்களே என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேளுங்களேன். நான் கேட்க மாட்டேன். சரி விடுங்க, நானே கேட்டுறேன். ஆமா உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. என்னை பார்த்தா உனக்கு என்ன டேமேஜ் ஆன மாதிரி இருக்கா? ஹலோ மேரேஜ் அப்புறம் தூக்கி போட்டு குத்தாம என்ன பண்ணுவாங்க? மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்டேன். இன்னும் ஆகல. இன்னும் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எனக்கு என்ன ஆகலை, கொஞ்சம் இருங்க. அவரு இது கட்டி என்ன அவுத்து அவுத்து பாக்குறாரு? ஏமா வேட்டியே நிக்க மாட்டேங்குது. இவர்கிட்ட எப்படி பொண்டாட்டி நிக்கும்? அதெல்லாம் ஏறிக்கி கட்டி விடுவேன். எப்படி பொண்டாட்டியவா? இந்தாரு மந்திர கட்டு அந்த வச்சிருக்க. வேலையா இருக்கிறனால தான் வேட்டி நிக்க மாட்டேங்குது. ஏய், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீ இதே வேலையா திரியா? எனக்கு வேணாம். ஐ லவ் யூ. நானும் உங்களை லவ் பண்றேன். இதுவரை நான் சொல்லியிருக்கேனா? கொடுங்க, காதல பண்ணுமா? ஐ லவ் யூ. யூ டு லவ் மீ. சேம் டு யூ. ஏய் ராக்கெட் வீடியோ வாங்கி வாயில வச்சிருவேன். வாங்க. லூஸ் மாதிரி பண்றிய யாரு மாப்பிள்ள? நீயும் லூஸ் மாதிரி. இல்ல அது என்ன சொல்லுச்சு? நீ என்ன அப்புறம் அங்கேயே போய் என்ன பண்ணுவ? சந்தோஷத்துல வேடிக்கை எனக்கு சந்தோஷம் பார்த்துட்டு இல்ல. அப்படி சொல்லாதீங்க. சந்தோஷத்தை கொடுக்குறேன். எப்படி நீங்க கொடுப்பீங்க? நான் உங்களை எப்படி நினைச்சுக்கிறது தெரியுமா? இருங்க, எனக்கு சந்தோஷத்தை நீங்க கொடுக்குறீங்களா? அப்படி ஒரு மாப்பிள்ளையா இருக்காரு. நீங்க ஒண்ணும் பண்ணா போங்க, ஒண்ணும் புடுங்க. நான் போய் ஒன்றும் முடுங்கலன்னா அப்புறம் எப்படி தான் சந்தோஷம்? யோ என்ன கெட்ட பழக்கம் பழகிட்டு காதல பண்ணியா? அப்போ நான் கெட்ட விளக்கமே பண்ணக்கூடாதா? அந்த மாதிரி சமாச்சாரமே தெரியாம அப்புறம் எப்படி குடும்பம் வளரும்? உங்களை நான் எப்படி மனசு சொல்லணுமா? அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி உரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையில இருக்கிறது என்ன? அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி உரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையில இருக்கிறது என்னத்தா? ஓரங்கட்டு பார்க்கிறீங்க ராசாவே, ரொம்ப வளர்த்தா போகிறீங்க ரோசாவே. ஏ சமா
ஆசையில் குறையாமல் இருக்குதையா ஆப்பையில் நீயாக எடுத்துக்கையா ஆக்கி வச்ச சோறு பாக்கி வைக்கலாம் தின்ன தின்ன தீரவில்லை இன்னும் கொஞ்சம் வேணுமணி அப்பக்கடனுக்கு அடிவரும் வண்ணக்கு நீ ஓரங்கட்டு ராசாவே ரொம்ப வரப்பா பேசுறீங்க ராசாவே ஏத்தை மாசம் பிறந்ததுமே நான் பார்க்கணும் தட்டாவணி எங்கள் தோல் சேரணும் தை மாசம் பறந்து புட்ட நாள் பார்க்கணும் ஐயானி நீ என்ன தோல் சேர்க்கணும் பிடிக்குள் அடங்காத அடிக்கரும்பே படிச்சா வலிக்காத கொடியரும்பே கட்டி மேலத்தோடு பயமோடு தொட்டில் சத்தம் கேட்க மீண்டும் தொட்டில் சத்தம் கேட்கும் ஐயா ஆப்பத்தர அன்னக்கிளி அடி வரும் வண்ணக்கிளி ஒருங்கட்டு ஒருங்க ஆட்டாசாவே ரொம்ப வரப்பம் பேசுறீங்க ரோசாவே நல்ல நடதானே நல்ல சிரிச்சதெல்லாம் போதும். உங்க டவுசர் எங்க? என்ன டவுசர் கூட கலண்டது தெரியாம தெரியுங்க. இதே கலண்டது இல்லையே, மத்த எதுவும் காணாம போனா எப்படி எனக்கு தெரியும்? முன்னாடி நீ ரெடி ஆயிட்டியா? அது ரெடியாகி என்ன புண்ணியம்? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன். ஆமா, இனிமேல் காதல மைக் அந்த இருக்கு, போங்க. டவுசரை போட்டு வாங்க முதல்ல. மூத்தத்தோட வேர்த்து கிடக்கு. எலி செத்துருச்சா? ஏமா அந்த எலிச்சத்த வேலை தான் வருது. வேணா எங்க அப்பாவுக்கு தொடச்சு விடுங்க, அவருக்கு தான் வேர்க்குது ரொம்ப. ஐயப்ப சாமி, வேணும்னா அந்த பையனுக்கு. நான் ஒன்று கேட்குறேன். என்ன? கல்யாணத்தை இனிமேல் நம்ம தள்ளி போடக்கூடாது. யா நான் இப்பவே கல்யாணம் பண்ணிக்குவேன். தள்ளி போடக்கூடாதுன்னு தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமா ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் தப்பு தண்டா பண்ணிட்டோம்னா ஊரில் புரியல. இருங்க, மறுபடியும் சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னும் தப்பு தண்டா பண்ணிட்டோம்னா வீட்டில் தப்பாக நினைப்பாங்க நம்மள. ஆமாம், ஏன்னா நான் உன்னை நம்புகிறேன். நான் என் வயசை என்னால் நம்ப முடியல. இன்னமா வயசு இருக்கு உங்களுக்கு? போங்க, 60 வயசுக்கு மேல இன்னும் ஏதாவது நடந்துடக்கூடாது. கல்யாணத்தை இந்த கார்த்திகை 21ஆம் தேதி வைக்கிறான். ஏன் அப்படி? ஏன் இன்னைக்கு காதலை பண்ணிட்டு 21ஆம் தேதி காது இருக்கும்? கல்யாணம் தான் கார்த்திகை 21. ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு. அது எப்படி ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு? சூப்பராக இருக்கு, கிளியர் இருக்கு, ஃப்ரீயாக இருக்கு இடம். எங்கெங்க இடம் இருக்கு? உட்காரவே இடம் இல்லாம. யார் சொன்னா? அந்த இடம் போதும், அதுக்குள்ள கொள்ள சொல்லி பார்க்கலாம். என்ன கொள்ள சொல்லி பார்க்க போறீங்க? சொல்ற கேள். வரப்பு வெட்ட போறீங்களா? கரெக்டா விடிய காலம் 3 to 4 பிரம்ம முகூர்த்தம். அதுல நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அது எப்படி அந்த டயத்தை மட்டும் குறிச்சு வச்சிருக்கீங்க? அந்த நேரம் தான் நாரதரும் வள்ளியின் தர்க்கம் கடுமையா இருக்கும். ஆமா, நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ராஜபாட்டுக்கார் உள்ள படுத்துருப்பாருல, அவன் ஆயிருக்க போயிடான் தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு. அழகேச பட்டி கூட வெத்தலை பாக்க போட வருவார்ல, ஒரு கவளி வெத்தலை வாங்கி கொடுத்துருக்கேன், இங்கேயே மேய்ஞ்சிக்கிட்டு. இங்க வெத்தலை கிடைக்காம தான் தெரியுறாப்ல. அப்போ உள்ள வரமாட்டாப்புல, வேலை இல்லை. அப்பா உள்ள வந்து டீ குடிக்க வருவார்ல, கேத்தல டீ போட்டு சீட்டு கடியில வச்சுட்டேன், வேணுங்க குடிச்சுக்கிட்டேன். மிருதாங்கார பையன் வாறு பிடிக்க வருவாப்ல. இல்ல சின்ன பையன் கெட்டு போவேன், இங்கனே வச்சு வாறு பிடிச்சிக்கூட உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்பா இன்பச்செல்வா அப்பா சீன் மாத்திட்டு உள்ள வருவார்ல, ஃபேன்ல உட்கார. சீன் மாற்ற மாட்டார், தலை வேர்க்கும்னு உள்ள உட்கார வருவாரு. ஆமா, அந்த இருக்கிற முடிக்கு வேர்த்துட்டாலும் சீன் மாற்ற மாட்டார். நம்ம சீன் முடிஞ்சிச்சுன்னு சொல்ல வரைக்கும் அவர் சீன் மாற்ற மாட்டார். யூடியூப் சேனல் அவர் வருவார்ல உள்ள, எனக்கு பாதுகாப்புக்காண்டி அவர் வந்திருக்காப்ல. அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஏன்? அது வாட்டுக்கு பொட்டி பாம்பாட்ட வந்து படுத்துக்கிறோம், உள்ள எந்த தொந்தரவும் வராது, பஞ்சாயத்து கிடையாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஐட்டம் முடிக்கிறோம். என்னுடைய காம களியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையாவும். அதுக்கு நீ ஈடு கொடுத்து அதுல நீ பாஸ் ஆனினா தான் உனக்கு தான் தாலி கட்டுவேன். ஐயோ என்னங்க சொல்றீங்க? அப்ப என் வாழ்க்கை என்னுடைய 64 டைப் 64 கலைகளையும்
ஃப்ரண்ட் பேக் டாப் பாட்டம் சைடு அடி நெறிதுல் பறக்க விடுவேன். அதுக்கு நீ பாஸ் ஆகணும். ஐயோ என்னங்க சொல்றீங்க? கண்டிப்பா. நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா? ஆத்தி நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா? பாஸ் ஆயிருவேன். ஃபெயில் ஆயிட்டீங்கனா? ஐயோ நல்ல வார்த்தை சொல்லு. வாயை நல்ல வார்த்தை தான் சொல்றேன். உங்க லட்சணம் தெரிஞ்சுதான் ஃபெயில் ஆயிட்டீங்கனா? ஏப்பா இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் ஃபெயில் ஆகாம என்ன ஒண்ணு? நான் பாஸ் ஆயிருவேன். பாஸ்ன்னு சொல்லுமா, பாஸ் ஆயிரேன். நான் எப்படியாவது தக்கி முக்கி நக்கி அது 35 மார்க் வாங்கி. ஏங்க நீங்க இந்தாங்க நெசமாவா எப்படியும் முக்கி அப்படிலாம் நீங்க 35 வாயில சூடு 50 மார்க் வாங்கிருவியா? அப்புறம் என்ன? அப்ப வாயில சூடு உறுதி. நீ ஒண்ணு வேணாம், அது சுடத்தான் செய்யும். அதுக்காக கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கிருவோம். என்னது இப்ப வேணாம். பஸ் நைட் சகுனமே சரியில்லை. இல்லங்க நான் நல்ல மூடோட தான் இருக்கேன். வாங்க சக நீ மூடோட தான் இருக்க. ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு நல்லா இருக்கும். வாங்க. முதல்ல ஃபெயில் ஆயின்னு வாயில சொல்லி தொலைச்சிட்டேன். அட ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க தோத்து போயிருவீங்கன்னு தெரியும். வாங்க நான் தான் கூப்பிடுறேன். வாங்க புள்ளை இந்தாங்க. என் மாமியா எவ்வளவு மூடா அட இருக்கு. இங்க கட்டில் மெத்தெல்லாம் இல்ல. நம்ம ஐயா நான் கட்டில் மெத்தைக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பால் பழத்துக்கு எல்லாத்துக்கும் ஸ்வீட்டுக்கெல்லாம் நானே ஹலோ ஏற்பாடு பண்றேன். இந்தாங்க மாமனாரே, என் மாமியா எவ்வளவு மூடா இருக்கு. என்ன மனுஷன் மாதிரி பேசுங்க. ஏங்க பால் பழம்லாம் போய் வாங்கிட்டு வாங்க. அப்பா நீ கட்டில் போய் தூக்கிட்டு வாப்பா. ஏம்மா, நானே அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோமா? ஆமா இந்தமா மெத்தை கிடைக்காட்டி என்னம்மா உனக்கு கட்டில் இல்ல என்னம்மா? ஆட மெத்தை இருந்தாதான் மாப்பிள்ள ஒத்துக்குவாப்லையா? நாங்க- மெத்தை வாங்கிட்டு வாங்க. எனக்கு டைல்ஸ் வழுக்கும். அதனால தான் நான் அதனாலதான் இது முதலி செய்ய தெரியலன்னு சொல்லி டைல்ஸ் வளர்க்கும்னு இந்த டேபிள் வேணுமா இந்த டேபிள் வேணுமா? நான் ஒன்னு சொல்றேன் கேளு. என்ன? நீ கட்டில் மெத்த ரெடி பண்ணலாம். அவருக்கே சிரிப்பு. பால் பழம் ரெடி பண்ணலாம். ம். ஆனா என்ன நீ ரெடி பண்றது இருக்கு பார், அதுல நீ கலை மாமணி என்ன ஊரு சனமே சிரிக்குது. அந்த பட்டை எனக்கு கிடைக்காது. நீ அதுல ஜெயிக்கிற. உன்னை நான் ரெடி பண்ணி நான் இதெல்லாம் செஞ்சு அப்படி தூக்கிட்டு போயிட்டு